ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டுமே அதே பாய்ஸ் அதே டீம். ஸோ அதனால் ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி இதுவும் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. இல்லை தாராளமாக அது ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தோணிருக்கும், அது உங்களுக்கு அப்படி தோணிருக்கும். அந்த மாதிரி படத்தில் போய் பாருங்க, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ஃபேமிலியோட பார்க்குற மாதிரியான படமாக தான் இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஃபேமிலியோட. படத்துலையா அதில் ஸ்வினித் வந்து பயங்கர தெளிவாக இருந்தாப்புல, எல்லா கிட்ஸையுமே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாப்புல, எல்லா கிட்ஸும் நல்லா நடிச்சிருந்தாங்கல்ல. ஸோ நல்லா ஹேண்டில் பண்ணாங்க, சம்பவம் பண்ணியிருக்காரு. தியேட்டரில் போய் பாருங்க. ஓகே, நம்ம யோசிக்க வைக்கிற வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு. எஸ், ஃபேமிலியோட பார்க்கலாம். அதான் இப்போ லைஃப்ல நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் ஒரு விஷயத்து மேல. ஸோ அந்த இதுக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்கு அப்படின்றத வந்து இவங்க காமிச்சிருக்காங்க. எஸ், தேங்க்யூ. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அது சும்மா அந்த பாட்டுக்கு தேவையானது ஒரு இதுதான், அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவும் பெருசாக 18+லாம் எதுவுமே கிடையாது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. எனக்கு சூப்பராக இருந்தது. ஏன்னா ரியோ அண்ணா வந்து அவரோட ஃபேனையும் தாண்டி நான் எனக்கு ஒரு அண்ணனா பார்க்குறேன். ஸோ அவரோட வளர்ச்சியை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம். ஹாப்பி அண்ட் வெரி கிரேட்ஃபுல் டு மை என்டையர் டீம். எல்லாரும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மெசேஜும் இருக்குது படத்தில், கொஞ்சம் இல்லை ஆக்சுவலாக மெசேஜ் இருக்குது. ஸோ அதையுமே எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஏன்னா ஃபேமிலி தான் மேக்ஸிமம் வந்து பெரியவங்க ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கை கொடுத்தாங்க. அண்ட் காமெடி போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்து ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் எமோஷனலுமே வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து இது ஃபுல்லாக காமெடியாக போகும் அப்படின்றதுலாம் கிடையாது, எல்லாமே ஒரு பேக் பண்ணி கொடுத்துருக்கோம் சினிமாவை. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பார்க்கலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் படம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். படத்தை தாண்டி கண்டிப்பாக அது ஒரு மெசேஜ் இருக்குது. அப்போ தான் வந்து நம்மளால தேட்டர் உட்கார முடியும். என்னதுக்கு இந்த படம் எடுத்தோம் அப்படின்றத தாண்டி ஒரு மெசேஜ் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கு. அண்ட் வந்து இதுல வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா வந்து இணையும். அது இணையும் போது உங்களுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு பார்க்கறது பிளஷரா இருக்கும். ஆமா ஆமா, நான் சின்னதா வந்து ஒரு கண்ணாடி போட்டுலாம் ஒரு மாதிரி நிக்கிறேன். அது ஜஸ்ட் ஒரு 1.5 சீன் தான், அது 1.5 செகண்ட் சீன் தான். அதுக்கு ரொம்ப ரியாக்ட் பண்றாங்க, அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேரக்டரோட ஸ்கெட்ச் தான் அது தகுந்த மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. நான் சஞ்சய். நான் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் மெய்யழகன் மூவியில் கார்த்திகனோட சின்ன வயசு பண்ணேன். ஸோ செகண்ட் மூவி இதுக்கப்புறம் நான் மூவிஸ் பண்ணியிருக்கேன், ஃப்யூச்சர் வரும். இந்த படம் நல்லா இருந்தது. ஸோ சீன்ஸில் கொஞ்சம் கம்மி தான் நான், ஆனால் படம் நல்லா தான் இருந்தது. அவ்வளோதான். நல்லா இருந்தது, செம்மையா. டேரக்டர் வந்துட்டு ஒரு டேக் கரெக்டாக இல்லைன்னா ஒரு டேக் நிறையா போவார். ஏன்னா பர்ஃபெக்டாக வேணும்னு அவர் சொல்லுவார். டிஃபிகல்ட்டிஸ் அப்படி ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருந்தது. என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன் ஷூட்டிங்கு. ரியோ சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தார். அவர் கூட பேசினேன் நான். எப்பயுமே கையெல்லாம் தோளில் போட்டுட்டு சும்மா அப்படியே நடந்துட்டு இருப்பார். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஃபுல் டைம். அங்கே ஒரு சோஃபா இருக்குது செட்டில், அங்கே எப்பயுமே உட்காந்துட்டு பேசிட்டெல்லாம் இருப்பார். யுவன் சார் நாங்கள் பார்க்கல, அவர் வரல. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, வைபிங்காக இருந்தது.